ஏன் தனியாக அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு பைத்தியம்? புரியாது. ஏய் என்னாச்சு? என்ன விட்டுட்டு போயிட்டா. எவடா விட்டுட்டு போயிட்டா? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு விட்டுட்டு போனதுக்குலாம் எதுக்குடா பைத்தியக்கார அழுகிற? எந்திரி. என் கேர்ள் ஃப்ரெண்டுடி. எதுக்கு அழுகிற இப்போ நீ? எந்திரி. என்ன பிரச்சனை? நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும். எவடா? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாமல் எவடா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்தா? இந்த முகரை கட்டிட்டு தான் வேற எவடாவது பேசுதா? நிஜமா தான் சொல்கிறேன். ஏன் என்னாச்சு? ஃப்ரெண்டு விட்டுட்டு போனால் அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. நேற்று கூட ஓயோட பார்த்தோம். ஓயோவில் பார்த்தியா? ஓயோவில் அவங்க ஆயா கூட பார்த்தேன். அது அப்போ கூட அந்த கிளவி சொல்லவே இல்லை. என்னடா இன்னைக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன். என்ன பத்திரிக்கை? கல்யாண பத்திரிக்கை. அவளுக்கு கல்யாணம்? நீ கல்யாணம் பண்ணாப்பதான் அவ கல்யாணம் பண்ணுவா. இதுல என்னடா இருக்குது? எவ்வளவு டீப்பா லவ் பண்ணேன்னு தெரியுமா? லவ் பண்ணியா? ஆமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னடா லவ் பண்ண? கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. என்னதான்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 5 வருஷமா குடுத்தன நடத்திட்டு இருக்க? லூசு. உன்னை 5 வருஷமா லவ் பண்ணேன். அவ அதுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணியிருக்கா. இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னா. அவனை நான் 6 வருஷமா 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி, அதுக்கு சரின்ட்டு தான் நான் வீட்டில் இருக்கிறப்ப உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன். வேலைக்கு போனா அவளோட சுத்த. அட அறிவு கட்டவனையா, அவட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும்? சரி லவ் பண்ணா சரி, நீ சொல்லாம விட்டு எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கூட 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டு வருவானா? அவன் போய் நான் ஊர் சுத்திட்டு படுத்திருக்கானா அவ கூட? கம்முன்னு போடி. அவன் நல்லா தாண்டி பேசினா. எனக்கு தெரிஞ்ச அவளை ஏதோ வீட்டில் மிரட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் மிரட்டினாங்களா? ஆமா, எங்க வீட்டில் ஏதாவது கம்பல் பண்ணி கட்டாய கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு. வெங்காய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு, அதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைடா. நான் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு? என்ன ஹெல்ப்பு? நான் நம்பர் தரேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி சொல்லி பேசிட்டு கொடுக்குறியா? நான் பேசிடுறேன். வெக்கங்கட்ட நாயே, நான் புரோக்கர் இல்லை, நான் உன் பொண்டாட்டி. உனக்கு மாமா வேலையெல்லாம் பார்க்க முடியாது. டென்ஷன் பண்ணாத. நான் பொறுமையா பேசிட்டு. அதுக்கு மாமா வேலை பார்க்க சொல்றியா? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? என்ன கஷ்டப்படுறானே தெரியல. அழுகாத. நான் எதுக்கு இப்ப நீ அழுகிற? நிஜமா அழுகாத. எதுக்கு அழுகிற? என்னடா பாவம்? அப்ப என்னெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையாடா? ஜாலியா இருக்க. ஜாலியா இருக்கனா? எப்படி என்ன பண்றாங்க? வீட்டுக்கு இதை அடிச்சிருப்பாங்களோ? என்ன போட்டு டெய்லி கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்க. அப்ப தெரியலையாடா என்ன அடிக்கிறதெல்லாம் நான் பாவம்னு? இப்ப அவ வந்துட்டாளா? புருஷன் அடிப்பேன் இருந்தாலும் பூ மாதிரி. என்னடா பூ மாதிரி? சோத்துல வஸ்த வச்சு கொண்டுருவேன். எப்படா உனக்கு எனக்கு துரோகம் பண்ண தோணுது? மனசாட்சியே இல்லாம சொல்ற. உனக்கு துரோகம் பண்ண? என்ன துரோகம் பண்ணிட்டே? குத்துக்கள் மாதிரி நான் இருக்கேன், இன்னொருத்தையோட போய் ஊர் சுத்திட்டு படுத்திருக்கிற. அவக்கு கல்யாணம் ஆகுதுன்னு அழுதுகிட்டு இருக்க. சரி, நடந்து தொலைவிட்டோம். அவதான் பிளாக் பண்ணிட்டால. அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவ வாழ்க்கையை அவ தேடிக்கிறா. விட்டுரு. நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம். நான் அவனை சந்தோஷமா பாத்துக்கிறேன். அவ கண்டிப்பா அவெல்லாம் என்ன பிளாக் பண்ணல. வீட்டுலதான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பைத்தியம் பிடிச்சாவா கொண்டே பைத்திய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டு வரேன். நீங்க இருக்க போய் அங்கேயாவது இருப்போம், உருப்பிடுவேன். இல்லைன்னா போய் அவ கல்யாணத்தை நிறுத்திட்டா. கல்யாணத்தை நிறுத்துறியா? கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல கொடுத்து நாங்க ஏதாவது நடத்துறியா? எப்ப இருந்தாலும் நம்ம பையனும் அம்மா வீட்டுக்கு போகணுங்க. உனக்கே என்னோட வாழ்றதுக்கு பிடிக்கலன்னு அப்பப்ப சண்டை போடுறேன். அதுக்கு கம்முன்னு நீ அங்க இருந்துக்கோ. கிள்ளிப்போம் வா. கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வந்துட்டா அப்பப்ப அவளுக்கு தெரியாம நான் என்ன வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன நினைப்பா? கல்யாணம் பண்ணிட்டு அவ என்ன நினைப்பா? குத்துக்கல்ல மாதிரி நான் இருக்கேன், இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நான் என்ன நினைப்பேன்னு நினைக்க மாட்டீங்கடா? அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துட்டு அப்புறம் என்ன? போ. குழந்தை பெத்துட்டு அவ்வளவுதான் போயிடணுமா? பைத்தியார மாதிரி பேசாதடா. கொஞ்சமாச்சும் இதா பேசு. என்னடா? எங்கடா ஓட்டும்? போன்ட்டே இருக்க. எங்க ஓட்டும் சொல்லு போற? என்ன பாவம்? அடிச்சிருப்பாங்களோ? அடிச்சிருப்பாங்க. ஆமா, ஃபீல் பண்ண உட்காந்து சாப்பிட்டாலா இல்லையான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து. ஒரு நாள் கட்டின ஒண்டாட்டி ஒருவேளை எனக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் பத்திரிகையாக்கி அனுப்பிச்சு என்னை எப்படியா கந்து காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாளோ? ஆமா,
ஆமா போய் காப்பாத்து போ. ஜெயில புடிச்சு கொடுப்பாங்க போ. யூடிச்சனா பிடிச்சி ஜெயில செருப்படி அடிச்சு உள்ள விடுவாங்க போ. ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றணுமே. வாழ்க்கையில் என்னைக்காவது உருப்புறதுக்கு இப்படி யோசிச்சிருக்கியான்னு? அடுத்த முன்னாடி எப்படிடா போய் திருடிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியார மாதிரி பேசிட்டு இருக்காதடா. அவ என்ன லவ் பண்றா, லவ் பண்ணவளை ஏமாத்த சொல்றியா? லவ்வா? இதுக்கு பேர் கள்ளக்காதல்ரா, கள்ளக்காதல். நான் புருஷன் இருக்கையில 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் கள்ளக்காதல். அப்படி எல்லாம் இல்ல. நம்ம பண்ணோம் பாரு 8 வருஷமா, அதுக்கு பேர் தான் லவ். அதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். நான் என்னைக்காவது உனக்கு துரோகம் பண்ணிருக்கேனா சொல்லு? நீ கஷ்டப்படுற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துருப்ப? நான் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் என்ன உனக்கு பண்ணேன்? நீ என்ன பண்ணல? இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கியே. நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்ப அவளும் என்ன லவ் பண்ற, நான் கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? என்ன தப்பா? டேய் புரியுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கியாடா? போடி கம்முனு. எங்க போகட்டும்? போன்ட்டே இருக்க. எங்க போகட்டும்? எனக்கு வேணும். பைத்தியம் மாதிரி பேசாதடா. புரிஞ்சுக்கோ, பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணா சரி 4 மாசம் ஊர் சுத்துனீங்க, ஓயா போட்டீங்க, எல்லாம் வெங்காயமும் சொல்லிட்டேன். விட்டுரு, நான் மன்னிச்சு தொலைஞ்சிடுறேன். பழசு நான் எதுவுமே நினைக்கல, விட்டுரு. லவ் பண்ணும்போது நடந்த மாதிரி நான் இதையும் மறந்துடுறேன், சரியா? அவ வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. என்ன கடைசியா ஒரு டைம் போய் அவளை மீட் பண்ணிட்டு வந்துட்டா? என்னத்த மீட் பண்ற? ஒரே ஒரு டைம், கடைசியா ஒரு டைம். நீ ஒன்றும் மீட் பண்ணலாம் போகக்கூடாது, பிச்சு போடுவேன். கம்னு வீட்டில் இரு. வண்டியவ நான் வருவான்னு வாசல்லையே எதிர்பார்த்துட்டு நிப்பாடி. அவ எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு போறா. அப்ப நானும் என் பையனை நிக்கிறது உனக்கு தெரியலையா? உங்களுக்கு என்ன தெருவுலயே நிக்கிறீங்க? அப்படியே நின்னாலும் ஊருக்கு போயிருங்க. ஊருக்கு போறதா? ஆமா. இத்தனை வருஷம் எங்க அப்பா அம்மா என்ன பார்த்துட்டாங்க, அதான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுனல்ல. இப்ப என் பையன் பார்த்துக்குவோம் போ. என் பையன் பார்த்து குழந்தை பார்த்துக்கோ. நீ குத்துக்கலாட்டு இருக்க, நீயே விட்டுட்டு போற. அவன் விட்டுட்டு போ, அவன் பொண்டாட்டி வந்துட்டானா அவ விட்டுட்டு போய் நான் எங்கடா போகட்டும்? பைத்தியார மாதிரி பேசாத இருமை. என்ன இருமை நான் உனக்கு பண்ணேன் சொல்லு பார்க்கலாம். நீ என்ன பண்ற? எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. சரி என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் இனிமேல் எல்லாம் பண்ணித்தரேன். என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். நான் நல்லா சமைச்சு தரேன். இனிமே நீ கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், சரியா? சத்தியமா பண்ணி தரேன். எங்களோட சண்டை போடாம இருக்கணும். சரி சண்டை போடல, சத்தியமா சண்டை போடல. எங்க போனாலும் நான் ஏதாவது சொன்னா வா போலான்னா வரணும். எங்க போலான்னா அதுக்குள்ள சுடுகாட்டுக்கு போனா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னுலாம் கூப்பிட்டினால வர மாட்டேன். கல்யாணம் பண்றது பண்ணல, பிச்சு போடுவேன். என்னடா? கண்டிப்பா எப்ப இருந்தாலும் கல்யாணமே பண்ணாலும் கூட பேசுவேன். எனக்கு அவளை பத்தி பெரிய நம்பிக்கை. கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட பேசுறியாடா? வெக்கம் கேட்டவனே, அவன் அடுத்தவன் பொண்டாட்டிடா. அவ நான் ரொம்ப லவ் பண்ற, உருகி லவ் பண்ண. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணிருக்கா, சொல்லாம இருந்திருக்கா கள்ளி. சொல்லியிருந்தா நான் அவளை லவ் பண்ணி இருந்திருப்பேன். அப்ப நான் எங்க ஓட்டான்? அவ்வளவுதான், கல்யாணமே முடிச்சுட்டு நீ எங்கேயா போ. என்னடா மூஞ்சிலே 2 குத்து குத்திடுவான் பார்த்துக்கோமா. இருக்கிற வெறியில நான் அழுகக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ. இதே மாதிரி நான் பண்ணிட்டு வந்தா நீ சும்மா இருப்பியா? கத்தாத நீ. கீழே யாராவது கேட்க போறாங்க. சண்டை ஏற்கனவே ஓனர் திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் சத்தம் வருது. ஓனர் திட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல, சண்டை போடுறோன்னு திட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல. ஓனர் கேட்டா நான் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட அவளை கூட்டி வந்து வச்சுக்கோ. நானும் எதுவும் பண்ணக்கூடாது. என்னடா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டே இருக்க? அப்ப அவதான் முக்கியம், நானும் என் பையன் முக்கியம் இல்ல. என்னடா ஆமா அசால்ட்டா ஆமாங்கிற? அப்ப இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தியா? 4 மாசமா தான் நினைச்சேன். எவன்டா 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரான்னு நினைச்சேன். அவளோடதான் ஓயோல ரூம் போட்டு வந்திருக்கிற. ஃப்ரெண்ட்லியா என்னடா ஓயோல வேலை? ஃப்ரெண்ட்லியா என்ன ஓயோல உனக்கு வேலை? தனியா பேசுறதுக்கு வேற எங்க போறது? தனியா பேசணும்னா வீட்டுக்கு வா, நான் இருக்கேன். வீட்டுக்கு வந்தா நீ விடுவீங்களா? அவளோட ஏன்டா வர? நான் இருக்கேன், எங்கோட வந்து பேசுற? அவளோட என்னடா உனக்கு பேச்சு? என்ன பண்ண நீ? சண்டை தான் போடுற. இப்படி பண்ணா உங்களோட கொஞ்சிக்கிட்டே படுத்திருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணி எப்படியோ நான் தூக்கிடுறேன். என்ன ஐடியா பண்ற? ஜெயிலுக்கு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? என்னமோ பண்ணிக்கிறப்போ. எங்கடா ஓட்டு? சும்மா எங்க போட்டோம்? ஆனா சரி, எது பேசக்கூடாது, பொறுமையா. என்ன கோவத்தை ஒரே அடியா பண்ணிக்கிட்டே இருக்க? எங்க போகட்டும்? என் புஜ்ஜு குட்டியா இருந்தா என்ன அப்படி அடிப்பாளாடி? எவடா புஜ்ஜு குட்டி? புஜ்ஜு குட்டி மயிர் குட்டின்ட்டு எவடா புஜ்ஜு குட்டி? அவதாண்டி என் புஜ்ஜு குட்டி.
வாயிலே 2 போட்டுருவேன். மூடிட்டு இருந்துக்காம. புச்சு குட்டி என்னோட அந்த பேரை சொன்னேன். அவதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. புஜ்ஜுன்னு தான் கூப்பிடுவேன் தெரியுமா? புஜ்ஜு என்னைக்காவது கூப்பிட்டுருக்கியா? ஏதாவது சொல்லி போடுவேன். எருமைங்கிற நான் எவ்வளவு அழகா புஜ்ஜும்பா. சரி, எருமைன்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல. நானும் இனிமே உன்னை புஜ்ஜி குட்டின்னு கூப்பிடுறேன். ஓகேவா? நான் இனிமே கூப்பிடுறேன். புஜ்ஜின்னு கூப்பிடுறேன். நிஜமா கூப்பிடுறேன். ஓகேவா? ப்ராமிஸா கூப்பிடுறேன். உனக்கு சமைச்சு போடுறேன். நீ வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறேன். எல்லாமே பண்றேன். சண்டை போடல. ஓகேவா? இனிமேல் அவளை மறந்துரு. அவள் ஞாபகமே வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா மறக்கலாம். நம்ம 2 பேரும் வெளியில போகலாம். தம்பியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எங்களை வெளியில கூட்டிட்டு போ. சீக்கிரம் மறந்துடலாம். கவலையே படாத. சரி, இனிமே எப்படி பண்ணுவியா? மறக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் இல்லை. கண்டிப்பா நீ மறக்கிற. இல்லைன்னா கொன்னே போட்டுற. சோத்துல வசத்த வச்சு கொடுத்துருவேன். சரி, எங்கேயா கல்யாணம் பண்ணிட்டான்னு அவன் நம்பர்ல ஏதாவது எங்கேயா ஃபோன் பண்ணி ஏதாவது பேசிடாது. அப்புறம் அவன் நேரம் அவள் புருஷனோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பான். இன்னும் உன்னையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டா. என்னச்சு மொவரையிலே 2 குத்து வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். மொவரையே அப்படி வச்சிருக்கிறா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. அவன் நினப்பா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா மொவரைய வை. என்னத்துக்கு இப்படி வச்சிருக்கிற? நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் இப்படியான? இவ்வளோ நேரம் நல்லா தான் எங்கூட பேசியிருந்தேன். நான் போயிட்டு குப்பையை கீழே கொட்டிட்டு வரதுக்கு உனக்கு என்ன ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வீட்டில்? சப்புன்னு அரைஞ்சு விடுவா கணத்துல. என்னத்துக்கு நம்ம அவரை அப்படி வச்சுட்டு இருக்கிற? நானும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்னொருக்கா புச்சு குட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோமா சொல்லிட்டு. என்னடா புச்சு குட்டி? எவடா அவன் புச்சு குட்டி? எவடா புச்சு குட்டி? அப்போ நான் யாரா? எந்திரி. ராட்சசி. எந்திரி. நீ ராட்சசி. எவடா புச்சு குட்டி? அப்ப நான் யாரா? நீ ராட்சசிடி. ராட்சசி எவடா ராட்சசி? இருக்க திட்டுற அடிக்கிற எவ்வளவு பாசமா நீ எவ்வளோடவா போய் ஓயால ரூம் போட்டு வருவ. இப்படித்தான் பிடிச்சு இப்படித்தான் புஜ்ஜு. ஐயோ புஜ்ஜு குட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு அடிச்சு போடுவேன். புஜ்ஜு குட்டியா வெங்காய குட்டியா? யாரா சைத்தானு? யார் சைத்தானு? சைத்தான் அவெல்லாம் என் ஆளு தேவதடி. இதே டைலாக் தானே என்கிட்டயும் சொன்ன. தேவதை தெரியுமா? தேவதை. மூடிட்டு எந்திரி. நான் இப்படி பண்ணாத. நான் கஷ்டமா இருக்கு. நான் அப்புறம் நான் அழுவேன். எந்திரி. நான் அழுவேன். சரி எந்திரி. அழுவேன். எந்திரி. எனக்கு என்ன? சாரி, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எந்திரி. சாரி எருமை. என் கூட பேசு எருமை. எனக்காவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கணும். சொல்லு. நீ எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான். நான் கஷ்டப்படுத்துற மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கேன். சரி, நான் இனிமேல் மாத்திக்கிறேன். சத்தியமா மாத்திக்கிறேன். சண்டை எல்லாம் போடக்கூடாது. போட மாட்டேன். நீ அவளை நினைக்க கூடாது. சரி, நான் ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்ல. அப்ப நானும் ட்ரை தான் பண்ணுவேன். சரி. மூஞ்சி ஃபர்ஸ்ட் இப்படி வைக்காத. மாத்து. சரி. மூஞ்சி இப்படி வைக்காத. டென்ஷன் ஆகிருவேன். நான் கொஞ்சம் மறந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். போ. தூங்கி எந்திரிச்சா சரியாயிருவியா? தூங்கி எந்திரிச்சா அவளை மறந்துடுவேன். சத்தியமா? நிஜமா. போ. சரி தூங்கு. நெவரு போ. கையை ஒடிச்சிடலான் இவன் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு. புஜ்ஜு நீ அப்படி இதுலதான் குத்து வந்து எழுந்துக்கோ. புஜ்ஜு வருது எனக்கு வாயிலே ரைமிங்கா. தூங்கி எந்திரிச்சோன்னா தூங்கி எந்திரிச்சு நார்மலாக எப்பவும் போலதான் இருக்கணும். பொழப்ப போய் பாரு. சரியா?